ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஒரு 2 ஊதுபத்தியை நம்ம கொளுத்திட்டு நல்லா வாசனையாக நம்ம விலாக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான மக்கானா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்நாக்ஸ் சின்ன பசங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் நம்ம கீ போட்டுக்கலாம். கீ ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆக விட்டுலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் நம்ம மக்கானா எடுத்துக்கலாம். ஒரு கப் மக்கானா எடுத்துக்கலாம். மக்கானா அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம இது கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மக்கானால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் இது நல்ல ஒரு மருந்தா இருக்கும். ஸ்நாக்ஸும் ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா இருக்கும். உங்க பசங்களுக்கு அடிக்கடி இது சமைச்சு கொடுங்க. கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணிட்டு இந்த மக்கானாவை ஒரு பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம இதுல என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு மக்கானாக்கு நம்ம 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம எப்படியே மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மக்கானாவை ஆட் பண்ணிடலாம். மக்கானாவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இல்லை கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, அவங்க நல்ல டேஸ்டியா விரும்பி சாப்பிடுவாங்க. மக்கானா நல்ல டேஸ்டியா இருக்கும், சும்மாவே நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல நம்ம வெள்ளம்லாம் போட்டிருக்கோம், நல்ல செம்ம டேஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மக்கானா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி தான் ஒட்டிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆனதும் நல்ல கிறிஸ்பியா தனித்தனியா அது நல்லா கிறிஸ்பி ஆயிடும். நல்லா ஜூஸியா கிறிஸ்பியா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நான் தனித்தனியா ஆன பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் இதை தனித்தனியா கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லிக்விடா இருந்துச்சுல, இப்போ ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இது நீங்க ட்ரை பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா கூட பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த பிறகு நம்ம ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். பாருங்க இப்படி உதிரி உதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துல அது ட்ரை ஆயிட்டு பால்ஸ் மாதிரி ஆயிடும். டேஸ்டியான மக்கானா ரெடி.